எப்படி கிட்னி பிரச்சனைகள் இந்த சமூகத்துல இருக்குங்கிறத விழிப்புணர்வை எப்படி அதிகப்படுத்தலாம், பொதுமக்களுக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னா, யார் யாருக்கு கிட்னி பிரச்சனைகள் வரலாம், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்ன கிட்னி பிரச்சனைகள் காமனா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு எம்டி பொது மருத்துவம் படித்தவங்களோ எம்பிபிஎஸ் டாக்டரோ தெளிவான கிட்னி பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய டாக்டர்ஸை ஃபாலோ பண்ணி அதை பற்றி அறிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம ட்ரீட் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ்ட்ட இப்போ சப்போஸ் யாராவது கிட்னி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னா, முதல்ல இந்த கிட்னி பிரச்சனை தற்காலிகமா இல்லைன்னா நிரந்தர பிரச்சனையா அப்படிங்கிறத கேட்கணும். ரெண்டாவது, இதுக்கு என்ன காரணம், சுகர் காரணமா, பிபி காரணமா, வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படிங்கிறத கேட்கணும். மூணாவது, கிட்னியில சத டெஸ்ட் பண்றது மாதிரி எதுவும் இருக்கா அப்படிங்கிறத கேட்கணும். நாலாவது, கிட்னி டாக்டரை பார்க்கணுமா அப்படிங்கிறத கேட்கணும். கிட்னி டாக்டர்ஸை பார்க்கணும். கிட்னி டாக்டர்ஸை எப்போ பார்க்கணும் அப்படின்னா, கால் வீக்கம் இருக்கு, மூச்சு திணறல் இருக்கு, உப்புச்சத்து வேகமா மோசமாகுது, ப்ரெஷர் கண்ட்ரோல் இல்லாம உப்புச்சத்து வேகமா மோசமாகுது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்லாம் வரும்போது கிட்னி டாக்டரை பார்த்தீங்கன்னா கிட்னியில் சத டெஸ்ட் எடுத்து கிட்னி பாதிக்கக்கூடிய நோய்கள் எதுவும் இருக்கா, சீக்கிரமே கண்டுபிடிக்கலாமா, ஏதாவது வைத்தியங்களை பண்ணி கிட்னி பிரச்சனைகளை சரி பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். என்ன ட்ரீட்மெண்ட் தெரியாமல் தயவு செஞ்சு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்களை எடுக்காதுங்க. கரெக்டான கிட்னி டாக்டரை பார்த்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம கிட்னி நோய்களை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளால கொஞ்சம் கிட்னி பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.